அன்பான உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த 4 மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகிழ்ச்சியான ஒரு காலங்களை சொல்லக்கூடிய காலங்கள், எடுத்த லட்சியத்தை விடாபுடியாக முடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய சுய உழைப்பால் சரித்திரம் எழுத வேண்டும். நம்மளுடைய உழைப்பை உலகம் போற்ற வேண்டும். நம்மளுடைய லட்சிய கனவை மற்றவங்க பார்த்து பெருமைப்பட வேண்டும். அப்படி என்று பல லட்சியங்கள், பல கனவுகள், பல ஆசைகளோடு தான் இதனால் நீங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ கிரக பயிற்சிகளை கடந்தாலும் கூட, ஆனால் உங்களுடைய விடாபிடியான முயற்சிகளும் தன்னம்பிக்கை இன்னும் இழந்திடாமல் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற குரு வக்ர பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை கொடுக்க போகுது. நிறைவான நிம்மதியை கொடுக்க போகிறது. ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால் அது பாதி பலனை இழந்துருங்க. அப்படி இந்த பாதி பலனை இழப்பதினால நமக்கு நன்மை உண்டா தீமை உண்டா என்பதை அறிய போகிறோங்க. வருகின்ற குரு வக்ர பயிற்சி என்பது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை இருக்குங்க. அதாவது ஆங்கிலத்திற்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் 25 வரைக்கும் இந்த வக்கிரத்தில் போய் குரு அமர போகிறாருங்க. இந்த 4 மாத காலங்களில் குரு எதனால் வக்கிரமடைந்து ஏன் பலனை குறைக்கிறார் என்று கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் வக்கிரம் அடையும் போதுங்க அது பாதி பலனை அது இழந்துருங்க. ரிவேர்ஸ் ஆகும்போது அந்த பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகத்திற்கும் 5வது வீட்டில் சூரிய பகவான் வரக்கூடிய காலத்தில், அது எப்பொழுது வந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், இப்படி வரக்கூடிய இடத்தில் 5வது வீட்டில் சூரியன் வந்தால் இந்த கிரகங்கள் வக்கிரம் அடையும். அப்போ அந்த கிரக வக்கிரம் அடையும் போது அது பலனை பாதி இழக்க ஏற்படுகிறதுங்க. அப்படி இழக்கும் பொழுது அதனுடைய தன்மைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. இப்போ உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருந்து மன உடைச்சல், சிக்கல்கள், குழப்பங்கள், வேலையில் சுமைகள், உத்தியோகத்தில் பலவிதமான இருட்டிக்கான ப்ராப்ளங்கள், வேலையிலையும் நிம்மதி இல்லை. சில பேருக்கு கடன் தொல்லையால் மன உடைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. எல்லா வகையிலையும் நம்ம லாக் ஆகிட்டோம். யாரால் நமக்கு உதவி கிடைக்கும், மற்றவங்க யாரும் நமக்கு உதவி செய்வாங்களா, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எல்லாமே புரோஜனம் இல்லாமல் இருக்குது. யாரை நம்பி நமக்கு இனிமேல் பலனே இல்லை. நம்ம கையை குத்தி கரணம் போட்டால் தாங்க வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்மளை நம்பி தான் இனிமேல் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உணர்வோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக வக்கிரம் அடைவதனால குருவினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுடைய பொருளாதாரங்கள் உயரும் பொழுது பணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணிவுகளை கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்ல குணத்தோடு எப்பவுமே இயற்கையாக சாதுவாக நீங்கள் உங்களுடைய குணபாவங்கள் அது, ஆனால் மற்றவங்களுக்கு அது தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமைந்துடுங்க. அதனால் நிதானத்தை இழந்திடாமல் வாழுங்க. எவரையும் முழுசாக நம்பி போக வேண்டாம். ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அவங்களால தான் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சி வாழாதீங்க. அது எல்லாமே உங்களை கீழே இறக்கி விட்டுருங்க. உங்களுடைய உழைப்பை நம்பி, உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அன்பர்களே, இந்த குரு வக்கரத்தினால் உங்களுடைய பணம், பொருளாதாரத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து வக்கிரம் அடையும் போது நிறைய உக்கரமான நன்மையான பலன்களை கொடுப்பாருங்க. அதிகப்படியான யோகத்தையும் தன வருவாயை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு ரொம்ப வருஷமாக சில மாத காலங்களாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அதில் இந்த வக்கிர காலங்களில் உங்களுக்கு தேவையான நன்மைகள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் தொடங்கணும் அப்படின்ற விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தோடு கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவரோட அன்பு பாசத்தை பெற்று வாழ பாருங்கள். குழந்தைகள் மீது ஏற்கனவே ஏற்பட்ட வெறுப்பு, விரயங்கள், செலவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். அதனால் கொஞ்சம் மன உடைச்சல கூட இருந்திருப்பீங்க. அதெல்லாம் விலகுங்க. இப்போ ரொம்ப மன நிம்மதி அடைவீங்க. குடும்பத்தை வெகுவாக நேசிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவங்க செய்யாத விஷயத்தை நம்ம செஞ்சு காட்டணும், மற்றவங்க பார்த்து நம்மளை பிரமிக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லட்சிய புருஷன் அப்படின்னே சொல்லுவேன். அப்படிப்பட்ட உங்களுடைய குணத்திற்கு, நல்ல மனதிற்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்கரத்தினால் நன்மையான நற்பலன்கள் கிடைக்கும் என்று உணர்ந்து செயல்படுங்கள். அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலான நற்பலன்கள் இந்த குரு வக்கரத்தினால் கிடைக்கப்பெறும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை என்பதை உணர்ந்து மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக ரிஷபராசி அன்பர்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.